அவர் கூட இருக்க சீனில் நம்மளாம் ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணிட முடியுமா? நான் அப்படி பண்ணியிருக்கிறேன், ஆனால் வந்து படத்தில் வரல. நான் ஒரு பறக்கிற மாதிரியே இப்படி உட்காந்தா இப்படி 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 பண்ணுவோம், அந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ணி அந்த இப்படி பறந்து வரப்போ டக்குன்னு பிடிச்சி தின்னுக்கிட்ட மாதிரி. அப்புறம் என்ன காரணங்களோ தெரியாது, அந்த சீனு அந்த ஷாட் இல்லை. இத்தனை பேரையும் கூப்பிட்டு அடுத்த படம் ஒன்று இத்தனை பேர் நடிக்க போகிறேன்னு சொல்லி போட்டு ஒரு போஸ்ட்டே போட்டான்னு வச்சுங்களேன், மக்களோட சப்போர்ட்டே அவருக்கு வேறு மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கும்போது இது விவேக் சாருக்கு தெரிஞ்சதா நம்ம ட்ரூப்பில் உள்ள நடிகர்கள் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு? ஏதாவது தெரிஞ்சால் கூட அவர் கண்டுக்க மாட்டார். எனக்கு என்னென்னா இதில் ஒரு ஃப்ரீடம் இருக்கும், எதாக இருந்தாலும் நம்ம அண்ணாங்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அவர்கிட்ட எது வேணாலும் உரிமை ஒன்று இருக்கும்ல. இதில் எல்லாமே வந்து அங்கே எனக்கு இல்லை, நான் பேச முடியாது அங்கெல்லாம். மிக முக்கியமான நடிகர் ஆக்டர் கொட்டாச்சி நம்மோடு இருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். விவேக் சார் ட்ரூப் அப்படின்னு நீங்கள் அறியப்படுறீங்க, அதே சமயம் அந்த பக்கம் வடிவேல் சார் ட்ரூப், 2 ட்ரூப்பும் இருப்பீங்க. நீங்கள் ஒரு விவேக் சார் வடிவேல் சார் 2 பேர் கூடயும் சேர்ந்து ஒரு படம் லூட்டியா, அந்த படம் பேர் லூட்டி, ஃப்ரெண்ட்ஸு அதில் தான் நடிச்சிங்க. அதெல்லாம் 2 பேரும் இருக்கிற அனுபவம் எப்படி இருந்தது, 2 பேர் கூட நடிக்கிறது? எனக்கு என்னென்னா இதில் ஒரு ஃப்ரீடம் இருக்கும், எதாக இருந்தாலும் நம்ம அண்ணாங்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அவர்கிட்ட எது வேணாலும் உரிமை ஒன்று இருக்கும்ல. இதில் எல்லாமே வந்து அங்கே எனக்கு இல்லை, நான் பேச முடியாது அங்கெல்லாம். அவங்களுக்கு இங்கே எப்படி ஒரு செட்டப் இருக்குதோ அதே மாதிரி அங்கே ஒரு செட்டப் இருக்கும். அவங்களுக்கு தான் அவர் ஒரு முன் உரிமை கொடுப்பாரு. யார்? வடிவேல் சார். வடிவேல் சார் வந்து அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாரு, அவங்கள தான் பயணிப்பார். இப்போ வந்து அங்கேருந்து நான் ஒருத்தன் அங்கேருந்து நான் வந்து இவர் கூடவெல்லாம் இந்த டீம்லாம் சேரவும் இல்லை, பண்ணல. டைரக்டர் ஆசைப்பட்டு கூப்பிட்டுருப்பாங்க, அவங்க கூட நம்ம நடிக்கக்கூடிய வாய்ப்பில் நமக்கு கிடைக்கும். அங்கேருந்துனா விவேக் சார் ட்ரூப்லேருந்து வர்றவங்களா? விவேக் சார் ட்ரூப்லேருந்து அவரோட பார்வைக்கு அதுதான் சொல்லுவார். வடிவேல் சார் வந்து இவன் விவேக் சார் டீம் தானே அப்படின்ட்டு அப்படி ஒன்று இருக்கும். அங்கேருந்து நம்ம இங்கே வர்றோம் அப்படின்னா அது டைரக்டர் நம்மளை ஃபீல் பண்ணியிருப்பாங்க, இந்த ரோலுக்கு இருக்கணும் அப்படின்னு, அப்படி இருக்கலாம் பண்ணலான்னு சொல்லி போட்டு. அப்போ அங்கே இருக்கிறப்ப வர்றப்போ வந்து இவனு யார் அப்படின்ற மாதிரி யோசனை இருக்கும். அப்புறம் வந்து அந்த டீமில் இருக்கிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். ஏதாவது டயலாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு தான் முக்கியம் கொடுப்பார், நமக்கு அவ்வளோ கிடைக்காது. டைரக்டர் ஏதாச்சும் டயலாக் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு எல்லாம் பண்ணாங்கன்னா நாம் அதை வச்சுட்டு தான் ஸ்கோர் பண்ணி அங்கே போகணும். நம்ம அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ அவர் ஒரு ஒரு காட்சி அமைப்பு எழுதுறான்னா எல்லாமே அவர் சொன்னதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் கூட இருக்க சீனில் நம்மளாம் ஏதாவது இம்ப்ரோவைஸ் பண்ணிட முடியுமா? நான் அப்படி பண்ணியிருக்கிறேன், ஆனால் வந்து படத்தில் வரல. எப்படின்னா லூட்டி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு கோர்ட்டு சீக்வன்ஸ் ஒன்று வரும். கோர்ட்டு சீக்வன்ஸு நான் வந்து விவேக் சார் கூட இருப்பேன். அப்போ வந்து இந்த கோர்ட்டில் வந்து விவேக் சாரும் வடிவேல் சாரும் ஒன்றா சந்திக்கிற சீன் ஒன்று வரும். விவேக் சார் கூட ரோஜா மேடம் இவங்கெல்லாம் இருப்பாங்க, பாசமலர்கள் சிவாஜி கணேசன் சாவித்திரி மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டு அப்படின்பாரு. இவங்க கூட வந்து சத்யராஜ் இந்த மாதிரி ஒரு டீம் இவங்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ இவங்க 2 பேர் இப்படி சந்தித்த உடனே ஒரு ஏதோ பெரிய டைலாக் ஒன்று போகும். இவருக்கும் மாறி மாறி டைலாக் போயிட்டே இருக்கும். காட்சி அமைப்பு இருக்குது, அப்படி தான் இருக்கும். பக்கத்தால் நான் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, எனக்கு டைலாக் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் வந்துட்டு ஆப்போசிட் பார்ட்டியெல்லாம் நம்ம முறைக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க ஆப்போசிட்டெல்லாம் அப்படின்னு முறைச்சிக்கிட்டு நின்றுருப்பேன். முறைச்சிட்டு இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்ட்டு ஒரு க்ளோஸ்அப் வச்சு எங்களுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறப்போ இப்படி 2 ஷாட் போயிட்டுருக்கப்போ ஒரு பறந்து வந்து என் மேலே உட்கார மாதிரி இமேஜினேஷன் பண்ணிட்டு அப்படின்ட்டேன் புதுசாக. இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு பறக்கிற மாதிரியே இப்படி உட்காந்தா இப்படி 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 பண்ணுவோம், அந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ணி அந்த இப்படி பறந்து வரப்போ டக்குன்னு பிடிச்சி தின்னுக்கிட்ட மாதிரி ஒரு சீனை பண்ணிட்டேன். இப்போ எல்லாருமே அந்த டைலாக் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஃபுல்லாக பார்வை ஃபுல்லாக என் மேலே வந்துடுச்சு. இவங்க என்ன பறக்கு போட்டிருக்குது, பிடிச்சிட்டாயா இப்படி வந்துருச்சு. அப்புறம் மானிட்டரில் உட்காந்து பார்க்குறப்ப இப்படி பார்த்தாங்க, ஏன் இவன் என்னையா பண்ணிகிட்ருக்குறான், இல்லை சார் நல்லா இருக்குது, அவன் ஏதோ அவன் நல்லா இருக்குது சார் அப்படின்னு டைரக்டர் சார் சொல்கிறேன். டைரக்டர் சார் நல்லா இருக்கு அப்படி போய்க்கலாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறம் இதுலேயும் போட்டு பார்த்துருக்காங்க, நல்லா இருந்திருக்குது.
அப்புறம் என்ன காரணங்களோ தெரியாது, அந்த சீனு அந்த ஷாட் இல்லை. ஓ, அந்த ஷாட் தூக்கப்பட்டுச்சு. விவேக் சார் என்ன சொன்னார்? விவேக் சார் அதில் பார்த்தீங்கன்னா பாசமலர் சிவாஜி கணேசன் சாவுத்து அப்படின்ட்டு இருப்பேன் ஃபுல்லாக. அல்ல டப்பிங்கில் நான் கொடுத்தது. இந்த இடத்துல வந்து நல்லா முட்டை ஆட்டிக்கிட்டேன், எங்கேயாச்சும் வாய்ஸ் வந்துட்டு வச்சுக்கா இன்னும் ஊக்குற அப்படின்ட்டு தள்ளி போட்டு அப்படி கொடுத்துட்டு டப்பிங்கில் போய் கொடுத்துக்கிட்டேன். ஆனாலும் அந்த சீன் வரல. அது சீன் இருக்கும். நான் என்னோட தனியாக பர்ஃபார்ம் பண்ண பார்த்தீங்களா, ஈ பிடிக்கிறது அதெல்லாம் இருக்காது. ஆனால் அது விவேக் சார் நல்லா இருக்குன்னு சொன்னார். அது விவேக் சார் எல்லாம் அதெல்லாம் எதுவுமே வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. காமெடி எல்லோரும் சிரிக்கணும்னு தான் நினைப்பாரு. அந்த சீன் நல்லா இருந்தால் மொத்தமாக அந்த எல்லாருக்கும் பாராட்டுகள் கிடைக்குதா வச்சிருக்கேன்னு சொல்லிடுவார். அதனால் நீ பெரியவன், நான் பெரியவன், அவன் பெரியவன் அதெல்லாம் பார்க்க மாட்டார். அதனால் இவன் முன்னுக்கு வந்துடுவானோ, இவனால் இவன் வந்துடுவானோ, அந்த எண்ணமெல்லாம் அவருக்கு கிடையாது. வடிவேலு சார்கிட்ட அந்த பிரச்சனை இருந்ததா பலரும் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், நிறைய பேர் சார் அங்கே கூட இருக்கிறவங்களே எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்கல்ல. ஏன்னா பயணித்து அவங்களுக்கே வந்து அவ்வளோ வலி இருக்குது. அவங்களே வந்து அத்தனை பேர் வந்து அவர் மேலே குற்றம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணலை, இது பண்ணல. ஆரம்ப காலத்துலேருந்து பயணிச்சிங்க எல்லாமே கூட இருக்கிறாங்க. அவங்களே இன்றைக்கி தூக்கி எறிஞ்சு போட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்ப எவ்வளோ வழிகளை சுமந்துருப்பாங்க. அப்போ நாமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் வேறு வந்து ஆப்போசிட்டு இல்லை, நான் விவேக் சார் ஆப்போசிட்டுன்றப்ப வந்து யாராக இருந்தாலும் அரவணைச்சிக்கணும். நடிகன் தான், அவனுக்கு ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு சொல்லி நினச்சிட்டு போயிருந்தால் ஒன்றுமே கிடையாது. கடவுள் இருக்கிறாரல்ல. இப்போ வந்து எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு வந்து இப்போ வந்து விவேக் சாரை வந்து மக்கள் பாட்ட வந்து ஒரு பேர் இருக்குது, வடிவேல் சாருக்கும் மக்கள் கிட்ட ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் ஒரு நல்ல நடிகன்னு சொல்லி போட்டு பேர் இருக்குது. அந்த நடிகன் நல்ல மனுஷனாங்கிறது பேர் இருக்குதான்னு பார்க்குறப்ப வந்து இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு பேர் வந்து குற்றங்கள் சொல்கிறப்போ எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து வடிவேல் சாரை பற்றி எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்கன்ற போது இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நீ இறங்கி பண்ணுங்களேன். யார் வந்தாலும் நாமளும் வந்து சினிமாங்கிறது வந்து நம்ம வீடு தேடி கட்டி யாருமே இழுத்துட்டு வரல சார். நீ சினிமாக்காக பிறந்தவன்னு யாருமே சொல்லலை சார். அந்த வீடு வந்து சினிமாக்காக பிறந்த வீடு, இந்த வீடு சினிமாக்காக பிறந்த வீடு. பெரிய பெரிய டைரக்டர்லாம் வந்து வாசலில் உட்காந்துட்டு வாங்கனால யாரையுமே கூப்பிடல சார். நீங்கள் சொல்கிறது சரி. வடிவேல் சார் வந்து பீக்கில் இருக்கும் போது இந்த நடிகர்கள்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அப்போ சொல்லலை, இப்போ வாய்ப்பு இல்லை, அதனால இவர் என்ன பண்ணிட போறாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போல்லாம் வந்து மீடியா கிடையாது சார். யாருமே சொல்கிறதுக்கு வந்து இது இல்லை. இந்த மாதிரியெல்லாம் வரும்னு அவருக்கு தெரியல. புரியுதுங்களா? அன்றைக்கி வந்து ஓங்கி அடித்தாலும் கூட அடி வாங்கிட்டு பெரிய நடிகர் பெரிய ஆளெல்லாம் அடித்தாலும் வாங்கிக்கணும், நாம் படிச்சிருக்கிறோம்ல பேப்பரில் அப்படின்ட்டு போனாங்க. பெரிய பெரிய டைரக்டர்கள் அடித்தாலும் சரி, நடிகர்கள் அடித்தாலும் சரி, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நல்ல இடத்துக்கு வரணும்னே இந்த மாதிரி அடி உதையெல்லாம் வாங்கினா தான் நம்ம பெரிய ஆளாக ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் கம்முன்னு போய்க்கிட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து இவ்வளவு எல்லாருமே பேசலாம், சொல்லலாம். குற்றச்சாட்டுகள் வேணுன்னே யாருமே குற்றச்சாட்டு வைக்கலையா சார்? நான் என்ன சண்டையை பகையா இதையா? எனக்கு நீங்கள் கொடுக்கல பண்ணலை அப்படின்றத தாண்டி என்னை விடலை அப்படிங்கிறது தானே அவங்க எல்லாமே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் வந்து விட்டுருந்தேன், எனக்கு ஒரு இப்போ ஒன்று கொடுங்க, நான் பண்ணுறேன், அப்படி நல்லா பண்ணலன்னு அனுப்பிச்சி விட்ரு. இன்றைக்கி கொடுக்காத, நான் வேறு யாரோ கொடுப்பாங்க, நான் போய்க்கிறேன். இப்போ ஒரு டைரக்டர் ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கலைங்கிறதுக்காக ஒரு நடிகை இல்லைன்னு சொல்லிட முடியாது. இன்னொரு நடிகர் இன்னொரு இடத்துல போய் அவன் இன்னும் வேறு மாதிரி நடித்து பெரிய ஆளாவான்ல. இதை இப்படி புரிஞ்சுக்கூடாதா? ஏன்னா சில கமெண்ட்ஸ் நீங்களும் பார்த்துருப்பீங்க. வடிவேல் டீமில் உள்ள பல பேர் வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது இவங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தர மறுத்தனால இவங்க கோபத்தில் வடிவேல் சாரை திட்டுறாங்கன்னு எடுத்துக்கூடாதா? எனக்கு வந்து அப்படி தோணல. கொடுக்கலைங்கிறதுக்காக யாருமே வந்து அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நம்மெல்லாம் வந்து ஒரே டீமில் இருந்தது தானே, பண்ணினது தானே. சரி, இதில் இல்லைன்னாலும் இன்னொன்றில் கொடுக்கலாம். ஏன்னா என்றைக்குமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க சார், தனி மனுஷனாக வந்து காமெடி நடிகர் தனி மனுஷனாக இருந்து அவர் இல்லை. எல்லாம் இருந்து ஒரு சீனை பண்ண உடனே தான் காமெடி ட்ராக்காக இருக்கட்டும், மொத்தமாக ஒரு 5 பேர் 6 பேர் அவருக்கு கூட ஈக்குவலாக ஒரு விஷயங்கள் பண்ணுறப்ப தான் அந்த காமெடி சூப்பராக ஹிட் ஆகுது. இன்றைக்கி வந்து பேசப்படுது இல்லைங்களா? இல்லை தனி மனுஷனாகவே நம்ம மோன் ஆக்டிங்கே நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ரூமுக்குள்ளே அங்கே ஒருத்தர் நிற்கிறான், டேய் பாண்டாமணி அப்படின்னு பாண்டாமணியை காட்டாமல் நடிக்க முடியுமா? டேய் முத்துக்காலை அப்படின்னு முத்துக்காலையை காட்டாமல் நம்ம நடிக்க முடியுமா? அப்போ முத்துக்காலின்னு ஒரு நடிகர் தானே, அவரும் வந்து நடிக்கணும். போண்டாமணிங்கிற ஒரு கேரக்டரும் நடிக்கணும், பெஞ்சமின்னு ஒரு நடிக்கணும், சூப்பராஜ்னு ஒரு நடிக்கணும், எல்லா நடிகரும் லைப்பவன் ராஜா இருக்கட்டும், நிறையா டீமு சார். அவங்க எல்லாருமே சூப்பர் நடிகர்கள். எல்லாருமே அவங்க திறமையாக காட்டி இருக்கிறப்ப தான் அவர்கிட்ட இருக்கிறங்காட்டிக்குத்தான் அவர்களும் வெளியில் தெரிஞ்சாங்க. அது உண்மை. என்ன
அவர்கள் எல்லாமே இன்றைக்கும் வந்து அவர் கூட இன்னும் பயணிக்கணும், அதே மாதிரி வரணும் பண்ணணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் இல்லைங்கிறப்ப வந்து கூப்பிடல பண்ணலிங்கிறப்ப எல்லாருக்குமே சின்ன ஆதங்கம் இருக்கும்ல. ஆதங்கம், விரக்தி அதுதான் வார்த்தைகளா வெளிப்படுதோ? ஆமாம், எனக்கு என்னமோ ஒரு ஒரு இதாக கூட ஒரு கூண்டு கூட வீடாக ஒரு நல்லாமே இருக்கிறோம். இப்போ இல்லை, தனிப்பட்ட அவர் வராரு, சில விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்கிறப்போ சின்ன சின்னதாக யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ஆளாவது நம்ம கூப்பிட்டு ஏதோ ஒரு சீனில் பயணிக்கலாம். நீங்கள் சொல்கிறது சரி. மாமனிதன் முன்னாடி நினைக்கிறேன் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, வடிவேலு சார் கம்பேக் ஆயிருக்காரு, ஆனால் அவருடைய யதார்த்த நடிப்பு இப்போ மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க. மாமனிதன் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் என்ன தோணுச்சு? எனக்கு உண்மையாலுமே சார் எனக்கு வந்து பொற்காலத்தில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாதுங்களா, காமெடியை தாண்டி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார்ல, அந்த கேரக்டர் தான் எனக்கு வந்து மாமனிதனில் இருந்துச்சு ஒழியோ. ஆனால் வடிவேல் சார்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு காமெடி இருந்து பாருங்கள், இன்னசென்ட்டோட ஒரு காமெடி, யதார்த்தமாக ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தாப்புல சிட்டிக்குள்ளே எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பயணித்த ஒரு காமெடிகளெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்றைக்கி காலகட்டங்களில் அவருக்கு நிறைய கதைகள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி காமெடி பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பண்ணுறப்ப வந்து எனக்கு அப்போ இருந்தது எல்லாமே இல்லைன்னு தான் தோணுச்சு. நிறைய மிஸ் ஆகுது வடிவேலு சார். ஆமாம், நிறைய வந்து அது வயசு காரணம். அப்படி ஒரு கலைஞனுக்கு வயசு மேட்டர் இல்லை, வயசெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன் சார் நாகேஷ் சார் பண்ணலையா, நாகேஷ் சார் பண்ணலையா, சந்திரபாபு பண்ணலையா, இவங்க எல்லாம் வந்து பாடி லாங்குவேஜில் எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு கேரக்டரும் பண்ணாங்க. கேரக்டருக்குள்ளேயும் அங்கங்கே காமெடி பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணலாம். இப்போ ஹீரோவாக வந்து சில படங்கள் எல்லாமே இப்போ நடித்தார். நேற்று கூட ஒரு எலியோ அந்த ஒரு படம் நான் பார்க்குறேன், அவர் ரொம்ப முயற்சி பண்ணுறாரு பாவம். இது காமெடி அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டில் சிரிச்சிருப்பாங்க போடுறதுக்கு எல்லாருமே, ஒரு அந்த கொண்ட மாதிரியெல்லாம் வச்சு அப்படியெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் புதுசாக இருக்கும். நல்லா ஒரு லுக்கு காமெடிக்கு கொண்டு வந்தாச்சு. அந்த ஆக்டிங் காமெடியோட ஒட்டான் தான் அது நல்லா சிங்க் ஆகும். அந்த சிங்க் ஆகல, அது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. நீங்கள் மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறது இந்த கூட இருக்க நடிகர்கள்லாம் இல்லாமல் அவர் நடிக்கிறதா மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க? நிறைய உண்மையாக நான் அதுதான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஃபீல் பண்ணுறது அவரோட டீம் ஒர்க்கு வேறு. அந்த டீம் ஒர்க் இல்லாமல் அவர் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ வந்து ஏற்றுக்க முடியல. அந்த டீம் எல்லாம் திரும்ப அரவணைச்சு அவங்க கம்பேக் அடுத்தது இந்த மாதிரி அந்த அந்த போஸ்ட்டே சூப்பராக இருக்கும் சார். வேணா பாருங்கள், அத்தனை பேரையும் கூப்பிட்டு அடுத்த படம் ஒன்று இத்தனை பேர் நடிக்க போகிறேன்னு சொல்லி போட்டு ஒரு போஸ்ட்டே போட்டான்னு வச்சுங்களேன், மக்களோட சப்போர்ட்டே அவருக்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஆதங்கங்கள்லாம் இது பண்ணாங்கல்ல. ஆதங்கங்கள் தான் சொல்கிறேன். நிறைய நடிகர்கள், பாவா லட்சுமணன் சார், சாரா பாம்பு சுப்ராஜ், இன்னும் பல நடிகர்கள்லாம், இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, திருப்பி அவர் நடிக்க கூப்பிட்டா கூட நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை அளவுக்கு ஏற்பட்டுருச்சோ? அது மனசளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல் இருக்கு. சின்ன விஷயங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லைடா, கூப்பிட்டாலும் கூட எல்லாத்தையும் முதல்ல வர சொல்லுங்க, ஏதாச்சும் முன்ன பின்ன ஏதாச்சும் எல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா அடுத்த கட்டம் நம்மெல்லாம் ஓடுவோம், உழைப்போம், பண்ணுவோம். நீங்கள் பேசுனதெல்லாம் நான் பார்த்தேன், உங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தது, எனக்குள்ளே 1000 பிரச்சனை இருந்தது சினிமாவில், அதெல்லாமே வந்து சில விஷயங்கள் அப்படின்னு பேச்சு தான் சார். பேசுனா எல்லாமே போயிடும் சார். அந்த அளவுக்கு அவரெல்லாம் பேசுவாராங்கிறது நமக்கு தெரியல, அது நடக்குமான்னு தெரியல, இவர் எல்லாம் கூப்பிடுவாங்களா நடக்குமாங்கிறது தெரியல, இங்கே நடிப்பாங்களான்னு தெரியல. பாவம் சார். இப்போல்லாம் வந்து எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் பெரிய படங்கள்ன்ட்டே இல்லை, நல்லா சின்ன சின்ன படங்கள் நிறைய வருது பார்த்தீங்களா, அதுதான் சார் அவங்களுக்கு சோறு. அதையும் தாண்டி இவங்க நடிகர்னு அங்கீகாரப்பட்டு ஏதாச்சும் கோயில் திருவிழாவுக்கு எங்கேயாச்சும் ஊர் பக்கம் ஏதாச்சும் கலை நிகழ்ச்சி கூப்பிட்றாங்க பார்த்தியா, அதுதான் சார் அவங்க வாழ்க்கை இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க விவேக் சார், வடிவேலு சார். விவேக் சார் ட்ரூப்பில் உள்ளவங்கள வடிவேலு சார் கொஞ்சம் ஓரமாக முன்னிலைப்படுத்தலை அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னு இது விவேக் சாருக்கு தெரிஞ்சா அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி விவேக் சார் ட்ரூப்பில் உள்ள நடிகர்கள் வடிவேல் சார் இதில் நடிக்கிறாங்கன்னா அவங்கள முன்னிலைப்படுத்தாமல் இருந்ததை பார்க்க முடிஞ்சதுன்னு நீங்கள் சொன்னீங்க, நான் உட்பட, நீங்கள் உட்பட. அப்படி இருக்கும்போது இது விவேக் சாருக்கு தெரிஞ்சதா நம்ம ட்ரூப்பில் உள்ள நடிகர்கள் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு? ஏதாவது தெரிஞ்சால் கூட அவர் கண்டுக்க மாட்டார். ஏன், அதாவது இருக்குதுன்னா பண்ணுறீங்க. அங்கேருந்து இப்போ வந்து போண்டாமணி வந்து விவேக் சார் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அங்கே இருக்கிற நடிகர்கள் முத்துக்காலம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. விவேக் சார் அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாலும் சொல்லி போட்டு எந்த நடிகர் இல்லாத யாராச்சும் சொன்னாங்களா, எனக்கு விவேக் இங்கேருந்து நாங்கள் போனேன் அப்படின்னு? இங்கேருந்து போகலை சார், அவரே கூப்பிடுவார். இதுக்கு ஒரு நடிகனாக சினிமாவாக தான் அவர் பார்த்தாரா ஒழியோ,
அதில் அவங்க இது இவங்க இதுன்னு பார்க்கல சார். நான் எல்லாம் யார் எந்த ஊரில் எங்கே பிறந்தவன் சார், எப்படி இருந்தவன், அங்கேயே அவ்வளோ நடிகர்கள் இருக்கிறப்போ அந்த நடிகர்களெல்லாம் கோவிச்சுக்குவாங்க, இவனுக்கு கொடுத்தான்னு சொல்லி நினச்சாரா, நினச்சிருந்தா எனக்கு கொடுத்துருக்க முடியுமா? அப்படி அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். இங்கே அங்கே போனால் அங்கே நடக்கிற விஷயங்களும் யாரும் வந்து இங்கெல்லாம் சொல்லிக்குவேன் சார், அங்கே போனேன் சார், அவர் இந்த மாதிரி சொன்னார் சார், இது மாதிரி பண்ணார் சார், அந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. அதே மாதிரி சார் இந்த உதவி அப்படிங்கும்போது விவேக் சார் எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காரு. வடிவேல் சார் கிட்ட கேட்டும் கூட உதவி கிடைக்கல அப்படின்னா போண்டாமணி சார், பாவா லட்சுமணன் அந்த மாதிரியான போன்றவர் எதிர்பார்த்தாங்க, ஒரு கால் பண்ணி நலம் விசாரிச்சிருக்கலாம் அப்படின்ற இருக்கும்ல. இப்போ இன்னொன்று சார், நமக்கு வந்து சினிமா அப்படின்றப்போ வந்து நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்குறோம்ல, வேலை செஞ்சிட்ருக்கிறத வந்து பெருசாக நம்பிக்கிட்டு இருப்போம். ஊர் உலகமே வந்து ஒருத்தரை போட்டிகிட்டு இருக்குது, சொல்லிகிட்டு இருக்குது, பேசிகிட்டு இருக்குதுங்கிறப்போ அவரு கூட நான் வேலை செய்கிறப்போ எனக்கு அவர் வந்து சாமி மாதிரி தானே. அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைனா அவர் கேட்பாருன்னு ஒரு விஷயம் ஆசை இருக்குல்ல எனக்கு. அவர் கூட கேட்கலன்னா நாம் தான் ஃபுல்லாக ஆசையாக நினச்சிட்ருக்குறோம், அவர் நம்பிகிட்டு இருக்கிறோம், அவர் நம்பி நம்ம குடும்பமெல்லாம் நம்பி நினச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே அவர் கேட்கும் கூட இல்லையேங்கிற ஒரு ஆதகம் இருக்காதா? அதையே இந்தியா வெளிப்படுத்துகிறாங்க அவங்க. என்ன இது அவர் சே, எல்லோரும் மனுஷன் தான் சார், அதனால தூக்கி எறிகிறாங்க. சே, இப்படி இருக்கிறாங்களா, இனிமேல் நான் போய் அங்கே நிற்க கூட மாட்டேன், அவர் கூப்பிட்டா கூட மிதிக்க மாட்டேன், அங்கே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற அந்த கோபத்தில் பேசுகிறாங்க. அவ்வளோதான். நாளை பின்ன வந்து அவர் கூப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னா போயிடுவாங்க, எல்லாம் போவாங்க, உட்காருவாங்க, பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணுனா பம்பர் ஹிட் ஆகும், வேறு லெவலில் பேசப்படும். அவர் அடுத்த கட்டத்தை எல்லாரும் மக்கள் எப்படி வடிவேல் சாரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அந்த இடத்த அவர் வந்து திருப்திப்படுத்துவார். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் அதான் ரியல் கம்பேக்னு நினைக்கிறீங்க? இது கம்பேக் இல்லை, இது கம்பேக் இல்லை. இது வந்தார் சார், வந்தார், ஒரு கேரக்டராகவும் சூப்பராக நடித்தார், நல்ல நடிகர்னு சார். புதுசாக சார் அவர் நல்ல நடிகர்னு சொல்கிறதுக்கு எத்தனை கேமராவில் பார்த்தார், எத்தனை மனுஷர்களை பார்த்தார், எவ்வளோ விதை எல்லாம் கடந்து நல்ல நடிகர் தான் சார். ஃபஸ்ட்டு படத்துலேயே அடித்து உடச்சி இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறாரு, அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை சார். தேவர் மகனில் பாருங்கள், ஒரு கமல்ஹாசன் சார் அந்த இடத்துல படத்தை பார்த்துட்டு வந்தோன்னே வடிவேல் சார் பற்றி பேசுனாங்களா இல்லையா? அப்போ என்ன காரணம்? அவருக்கு இந்த சிம்பத்தி கேரக்டர் அதெல்லாம் வந்து பயங்கர உடைக்கிறாரு. அப்போ அவர் நல்ல நடிகர் இல்லை, மிகப்பெரிய ஒரு நடிகர், அதையெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. அவர் எல்லாத்தையும் இன்னும் அரவணைச்சாருன்னா நல்ல மனிதன். அவர் எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டுட்டா இருப்பார். அவருக்கு இத்தனை நாள் இல்லை, அவர் ஏதோ சில விஷயங்கள் காரணங்களால் வந்து பட வாய்ப்பு கம்மியாக இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி சினிமாவுக்கு திரும்ப வந்த உடனே அவர் கூட இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டார பாருன்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் பார்க்கும்போது சார், உங்களுடைய மகள் சந்திரமுகி 2ல் நடித்தாங்க. அப்போ சாரை பார்க்குற தருணங்கள் எப்படி இருந்துச்சு? உங்களுடைய மகள்னு தெரியுமா நடிக்கும்போது சாருக்கு? தெரியாது, தெரியாது. ஃபஸ்ட்டு வடிவேல் சார் நின்றுருந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு, என் பொண்ணை கூப்பிட்டு போன உடனே சாரை பார்த்தா, சார் வணக்கம் சார் அப்படின்னா, வாயா அப்படின்னாரு. அவருக்கு யோசனை இருந்திருக்கும், நான் தான் நடிக்க வந்திருக்கும் போல் இருக்கு அப்படின்னு யோசிச்சிட்டாரோ என்னமோ தெரில. வாயா அப்படின்னாரு. வணக்கம் சார் அப்படின்னா, என் பொண்ணு சார் அப்படின்னு சொல்லி போட்டு என் பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்படி பார்த்துட்டு ஏய் சூப்பர்ரா, இவளை பார்த்தா ஒரு பழைய நடிகை மாதிரி ஒரு ஃபீல் வருது, சூப்பர் நல்லா வருவாங்க அப்படின்ட்டு பிளெஸ்ஸிங் பண்ணார். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து என்னோடய பொண்ணு நடிக்கிறாங்க, நான் நடிக்க வரல, என் பொண்ணு கூட வந்திருக்கேங்கிறது அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. நிறைய பரிணாமங்களில் உங்களையும் உங்கள் பொண்ணையும் பார்க்கணும்னு நாத சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். சூப்பர்.